அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவும் என் அண்ணன் விஜய்க்காக தான். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஏர் முனை, போர் முனை, பேனா முனை, இந்த மூணுமே நல்லா இருக்கணும். விவசாயத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ சாகுபடி பண்ணிட்டோம், எங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னு கடந்த நான் பிறந்து வளர்ந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்து எந்த விவசாயியும் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை. எல்லாருமே வந்து விவசாயிகளோட நிலைமை உங்களுக்கு தெரியும். சரி, ரைட்டு. எல்லாருமே மைக்க பிடிக்கிற எல்லாருமே மைக்க பிடிக்கிற என்ன கூட இருக்குங்களேன். மக்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும், மக்கள் தான் ஒரு முடிவுனா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். அரசாங்க அதிகாரிகள் நீங்களாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களில் யாருமே நல்லவங்களே இல்லையா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? 10 லட்சம் பேர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் அதில் ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு வைங்க. மீதி 9 லட்சம் பேர் எவ்வளோ வருத்தப்படுவாங்க நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்கலையே. அப்படியேப்பட்ட பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பொது சேவை செய்கிற பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்க, அரசாங்கத்துறை எடுத்துங்களேன். மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தாங்க நீங்கள் இருக்கீங்க. எங்கள் சொத்தை நாங்களே வந்து பாதுகாத்துக்க முடியுமா? இல்லை நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் போட்டு எனக்கு சாதகமாக போய் நானே கோர்ட்டில் போய் வாதாடிக்க முடியுமா? நீங்களாம் தாங்க இந்த சமூகத்தை அமைக்க வேண்டிய கடமை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. பணம் வந்து எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்க. ஒரு மனுஷன் விஜய்ன்றவர் சினிமாவில் மட்டுமே சொல்லாமல் எவங்ககிட்டையும் காசு வாங்கி வந்து பேசாமல் தனியாக வந்தார். அவருக்கு பின்னால் இவ்வளோ பேர் போனாங்க. அவங்க ரசிகராக தொண்டரான்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. அவங்களாம் எதுக்கு போனாங்க? படம் ஓட்டணும்னா போகிறாங்க. தமிழகத்தை வந்து நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வரணும். அந்த மாதிரி அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. இந்த அரசாங்க அதிகாரிகள் உங்களெல்லாம் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ பார்த்தா ஏதோ இந்த வாக்கு சீட்டை வந்து முறைகேடாக பயன்படுத்துகிறாங்க, தேர்தலில் இருக்கிற அந்த அதிகாரிகளே வந்து தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த சமூகத்தை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட், இபி, போக்குவரத்து துறை, போலீஸு எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் வந்து ஒரு நல்லாட்சி அமையறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அது எந்த கட்சி நல்லாட்சியாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த கட்சியும் சாராமல் தான் ஒர்க் பண்ணணுன்றது வந்து ரூல்ஸு, புரியுதுங்களா? நான் கவர்மெண்ட் சர்வன், நான் வந்து இந்த கட்சி தான், அது தப்பு. பொதுவாக முதல்ல வந்து நீங்கள் மக்களை பாருங்கள். கட்சிக்கு சப்போர்ட் பண்ண வெளியில் நிறைய பேர் நாங்கள் பப்ளிக் இருக்கிறோம், ஏன் கட்சி ஏன் தலைவர்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். கவர்மெண்ட் சர்வன்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாவது ஒரு அக்கறை எடுத்து உங்கள் பசங்க மாதிரியே மற்ற ஏழை வீட்டு பசங்களையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எல்லாரையுமே நினச்சி பாருங்கள். கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா, அண்ணனை சிஎம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னென்ன நேர்மையான முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ சட்டப்படி அதை தயவுசெய்து செய்யணும். எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். ஏன்னா அவரை நம்பி வந்து நிறைய பேர்